தஞ்சை கூட்டத்துல இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசியதுல இருந்து எனக்கு 2 கேள்விகள். முதல் கேள்வி விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் கிட்ட. 2வது கேள்வி விஜய் அவர்கள் கிட்ட. என்ன கேள்வி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் கேள்வி விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள். செங்கோட்டையன் அவர்கள், கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் 2 பேருமே அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு வந்த உடனேயே உயர்மட்ட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவியானது கொடுக்கப்பட்டது. கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்போ தற்போது தேர்தல்ல வந்து தேர்தல் பொறுப்பாளராக 5 மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. சோ இப்படி 2 பேருக்கும் ஆன ரெகக்னிஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும். இப்ப தாவேகாவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக என்னதான் விமர்சனங்கள் இவங்க மேல இருந்தாலுமே தாவேகாவில் இவர்களை வந்து எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான பொறுப்புகளையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இவங்களும் அமைச்சராக இருந்தவர், பல ஆண்டு காலமாக தேர்தலில் இருந்து வரக்கூடிய தேர்தல் பணிகளை பார்த்து வரக்கூடியவர்கள், அதிமுக மாதிரியான ஒரு பிரதான கட்சியில ஒரு முக்கிய அங்கமாக இருந்திருக்கிறாங்க. கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களுமே பல தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர்கள் தான். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியில்லாத ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசும்பொழுது சொல்லியிருப்பாரு, இவர் வந்து விவசாயத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர். இப்ப தஞ்சையில பேசும்பொழுது விவசாயிகள் வந்து கடனிலேயே பிறந்து கடனிலேயே சாவற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு கடைசியில நம்ம இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுட்டு அந்த வெற்றியை வந்து விஜய் அவர்களுடைய காலடியில சமர்ப்பிப்பேன்னு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவில இருந்து வந்ததுக்கு அப்புறமா கோவையில வந்து 29 தொகுதி இருக்கு, அந்த தொகுதிகள்ல எல்லாத்துலயுமே வந்து வெற்றியை பெற்று அந்த வெற்றியை வந்து விஜய் அவர்களுடைய காலில் சமர்ப்பிப்பேன் அப்படின்றாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு கை இல்லையா? கையில கொடுத்தா கையில வாங்க மாட்டாங்களா? எதனால காலடியில சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே வந்து ஏன் காலடி, குறிப்பா 2 பேருமே அதிமுகல இருந்து வந்திருக்காங்க. இது வரைக்கும் தாவேகாவிலேயே இருந்த ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், விசிகாவில இருந்து வந்திருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், புசியானந்த் அவர்களா இருக்கட்டும், யாருமே வந்து காலடியில சமர்ப்பிக்கிறேன், காலடி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பெருசா பயன்படுத்தினதே கிடையாது. ஆனா அதிமுகவில இருந்து வந்த இவங்க 2 பேருமே காலடியில சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றத வந்து ஒரே மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். விஜய் அவர்கள் அவர் வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. நான் தாவேகால வந்து சேர்ந்துட்டேன், அதனால அவருடைய காலடியில நான் அந்த வெற்றியை சமர்ப்பிப்பேன் அப்படின்றதுதான் இவங்களோட கருத்து. ஆனா இதுக்கு விஜய் அவர்கள் காரணம் கிடையாது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக. அதிமுகவில் இவர்கள் எடுத்துக்கொண்ட ட்ரைனிங் தான் காரணமா அப்படின்றதுதான் கேள்வியே. அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலடியில் நாங்கள் வந்து விசுவாசியாக இருப்போம், காலடியில் வெற்றியை சமர்ப்பிப்போம், அவர்களுக்கு எல்லாமே காலடி காலடி அப்படின்னு அவங்க அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையிலேயே இருந்ததுனாலேயே இப்போ இந்த கட்சிக்கு வந்த பின்னாடியும் இவங்களை விட சின்ன வயது உள்ளவர் தான் வந்து விஜய் அவர்கள். இவர்களை விட தலைவர் அப்படின்றதுல அவருக்கான மரியாதை, அவருக்கான ஒரு வரவேற்பு, அவருக்கான ஒரு எல்லாமே இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. அவருக்கான ரெஸ்பெக்ட கொடுக்கறதுலயோ இல்ல அவர் என்ன தன்னை விட சின்னவராக இருந்தாலும் தன் கட்சியினுடைய தலைவரை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்றது காலடியில சமர்ப்பிச்சுதான் அப்படி தெரியணும்ன்ற அவசியம் இருக்கா அப்படின்றதுதான் கேள்வியே. அதை தாண்டி இப்போ ஜெயலலிதா அவர்கள் கிட்ட வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்ததுனாலேயே விஜய் அவர்கள் கிட்டையும் வந்து காலடியில நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ இன்றைய தலைமுறையில இளைஞர்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, இப்போ இந்த அரசியல் சூழலை நாங்க பார்க்கும் பொழுதுமே இது தேவையற்றது, ரொம்ப கிளீஷேவா இருக்கு அப்படின்றதுதான் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சோ அந்த காலடியில சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து விஜய் அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருப்பாரு, இல்ல விஜய் அவர்கள் அதை விரும்புறாரு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது அவர்களே வந்து தன்னுடைய பழக்க தோஷத்துல சொல்றாங்க அப்படின்றதுதான் அப்சர்வ் பண்ணும்போது தெரியுற ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலுமே அதை கரெக்ட் பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான். நீங்க உங்க வெற்றியை சொல்லுங்க, உங்க கட்சிக்கான தொண்டர்கள் கிட்ட நீங்க வந்து ஒரு ப்ராமிசிங்கா இருக்கணும், அஷூரன்ஸை வாங்கணும், இல்ல நம்ம வெற்றி தான் நம்ம பெற போறோம் அப்படின்றத வந்து தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்காகவோ இல்ல உங்களுடைய உழைப்பு மேல நம்பிக்கை வச்சோ நீங்க எல்லாம் உங்களோட இலக்கு அதுவாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்படி சொல்றதுல எல்லாம் தப்பு இல்லை. ஆனா காலடியில சமர்ப்பிப்பேன் அப்படின்றது வந்து தேவையற்றது. அது சுயமரியாதையை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, 2 பேரும் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல காலடியில சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியாக இல்லை. சோ அதிமுகவுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய விசுவாசம் அதிமுகவில் எப்படி இருந்தது, சரியான ட்ரைனிங் வந்து எங்க போனாலும் வந்து மாறாத அளவுக்கு ஒரு பக்காவான ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியுது. இதை மாத்திக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஏன்னா சுயமரியாதையாக இது தோணல அப்படின்றதுதான். விஜய் அவர்கள் பெரியாரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் வந்து காலில் விழுறதுதான் மரியாதை, இல்ல காலில் விழுறதுதான் நம்மளுடைய பணியை வந்து கரெக்டா செய்யறது, இல்ல காலில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள தகாத ஒரு விஷயம். சோ தாவேகாவில் இந்த நிர்வாகிகள் இங்க அதிமுக
அதிமுகவிலிருந்து வந்த தாவேகாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. காலில் வந்து சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றது தான் சுயமரியாதையா? அதுவும் இவர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி விஜய் அவர்கள் கிட்ட. விஜய் அவர்கள் இப்போ தன்னுடைய எல்லா மேடைகள்லயுமே வந்து தன்னுடைய வாக்குறுதிகளை வந்து குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதாவது நாங்க இந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் இதை செய்வோம். எங்களுடைய அடிப்படையில என்னென்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் செய்யறது தான் எங்களுடைய முதலாய கடமை அப்படின்றது, முதலாயதாக நாங்க அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இந்த ஒரு மீட்டிங்ல வந்து தெளிவுபடுத்துறாரு. அதை தாண்டி இங்க வந்து சிக்கலான ஒரு விஷயம், இல்ல கேள்வி பொருளாக சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம், அதை விஜய் அவர்கள் கிளாரிஃபை பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் பல விஷயங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி பேசின விஷயங்களுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருதோ அதுக்கான ஒரு கிளாரிட்டிய, இல்ல அதுக்கான ஒரு தன்னுடைய தெளிவுரையை வந்து எல்லா மேடைகள்லயும் அடுத்தடுத்து வரக்கூடிய மேடைகள்ல பதிவு பண்றாரு. சோ இங்கேயும் வந்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நியாய விலை கடைகள்ல வந்து பெண்களுக்காக பெண் விற்பனையாளர்களும் ஆண்களுக்காக ஆண் விற்பனையாளர்களும் வைப்பேன்னு சொல்றாரு. எதற்காக அப்படி அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதுதான் கேள்வியே. ஏன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி விற்பனையாளர்கள் கிட்ட எப்படி சமமாக பேசி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பெண்களுக்கு தெரியும். அப்படி தெரியாம ஒன்னும் வீக்கஸ்டா யாருமே இங்க இல்ல. இருந்தாலும் அந்த மாதிரி தனித்தனியா நான் வைப்பேன்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? எதனால அப்படி குறிப்பிடுறீங்க? எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படி எதுவும் சொன்னாங்களா? எதற்காக ஆண்களுக்கு ஆண் விற்பனையாளர்கள் பெண்களுக்கு பெண் விற்பனையாளர்கள்னு எதுக்கு சொல்லணும்? ஆண்களா இருந்தாலும் பெண்களை வந்து மதிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழலை கிரியேட் பண்ணாம அந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு எஜுகேட் பண்றதை தவிர்த்துட்டு எதனால ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள்னு சொல்லி எதற்காக அதை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு பழைய ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான பல எஜுகேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய சூழல்ல மறுபடியும் வந்து ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் அப்படின்னு சொல்றது வந்து தவறாக தெரியுது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது எதனால சொல்றீங்க அப்படின்றத நீங்களே வந்து தெளிவுரைப்படுத்தினாலும் நல்லதாக இருக்கும். சோ ஆண்கள் பெண்களை வந்து சமமாக நினைக்கணும், அதே மாதிரி சமமாக மரியாதை கொடுக்கணும். பெண்களுக்கு அணுகுமுறை அப்படின்றத ரொம்ப மரியாதையோட ஆண்கள் அணுகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை கற்பிக்கிறத தவறிட்டு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எல்லா அரசு துறைகள்லையும் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள், அவங்களுக்கு மேலதிகாரி ஒரு ஆண்களுக்கு எல்லாம் ஒரு மேலதிகாரி இருப்பாரு, பெண்களுக்கெல்லாம் ஒரு மேலதிகாரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில சரியாகும்? அது எப்படி முதல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அந்த வியாபாரிகள் நியாய விலை கடைகள்ல எப்படி வியாபாரிகளை வந்து எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்றதுக்கு கண்டிப்பா நிச்சயமாக ஒரு தெளிவுரையானது கண்டிப்பா அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு சரியான ஒரு வாக்குறுதியாக தோணல. அது எந்த அடிப்படையில அப்படி சொல்றாரு அப்படின்றதுக்கான தெளிவுரை வந்து விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து தரணும் அப்படின்றதுதான். சோ முதல் கேள்வி, கால்ல சமர்ப்பிப்பேன்னு சொல்றதுக்கு தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அது எதனால சொல்றாங்க? இதுதான் சுயமரியாதையா அப்படின்றதுதான் கேள்வி. இரண்டாவது, ஆண்களுக்கு ஆண் வியாபாரிகள் பெண்களுக்கு பெண் வியாபாரிகள் அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்றதுதான் இரண்டாவது கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுது? இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.